ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லி சீரியல் இப்ப வேற மாதிரிங்க. என்னடா மாதிரின்னு கேக்குறீங்களா? கையும் களவா மாட்டிக்கிட்டாங்க நம்ம விஜயும் மல்லியும் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்லலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ராஜேஸ்வரி தாங்க கையும் களவா மாட்டிக்கிட்டாங்க நம்ம விஜய் கிட்ட. என்னடா சொல்ற, அப்படி என்ன பண்ணாங்க, எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு கேக்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போவோம், என்னன்னு பேசலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ராஜேஸ்வரி சும்மா இல்லாம ரஞ்சிதா பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு ஆளை ரெடி பண்றாங்க. யாரான்னு பார்த்தா அவங்க ஒரு கை கூலிங்க. சென்சஸ் கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த வீட்டுக்குள்ள போறது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு இந்த போட்டோ காமிக்கிற பாத்தியா, இந்த பொண்ணு அங்க இருந்தா ஒரே ஒரு போட்டோ இல்ல ஒரு வீடியோ அது மட்டும் எடுத்துரு, எனக்கு அது போதும், அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொம்பளையோ, ஓ அப்படிங்களா மேடம், சரி ஓகே, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், டாடா பாபா சி யூ அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் விட்டுட்டு நேரா கிளம்பி மாசா கிளாஸா விஜய் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம விஜயும் மல்லி எங்கடா போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயமா வெளில போயிருக்காங்க. அப்படி எங்க போயிருக்கான்னு கேக்குறீங்களா? எங்க போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு. ஆமாங்க, விஜய் மல்லி கோயிலுக்கு போன இந்த டைம்ல நேரா வீட்டுக்கு வராங்க. மனோகர் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப மனோகர் கிட்ட கேக்குறாங்க, நான் சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கேன், சென்சஸ் கணக்கெடுக்கணும், வீட்டுல யார் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா, கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட உடனே நம்மளோட மனோகரோ, ஓ உண்மைதான் போல, இவங்களுக்காக நம்ம எல்லா டீட்டெயிலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த வந்த பொம்பளை வந்துட்டு எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டு கடைசியா கீழே ஒரு ரூம்ல இறங்கி வந்து பாக்குறாங்க. இங்க இருக்காங்களா மல்லி விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? கிடையாதுங்க, அவங்க ரெண்டு பேரும் பார்க்கல. யாரடா பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரேணுகா இங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த நோட்டம் போடுறதுக்காக வந்திருக்காங்க. மனோகர் வீட்டுல தனியா இருக்காரு. இந்த நேரத்துல வந்துட்டு அந்த பொம்பளை எப்படியாவது நம்ம ரேணுகாவை போட்டோ எடுத்துட்டு போயிட்டு ராஜேஸ்வரிட்ட கொடுத்துட்டு பல்கா ஒரு அமௌண்ட்டை பாத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா என்னங்க பண்றது, இந்த டைம்ல நம்ம விஜய் மல்லியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் பேக், ஆமாங்க, அப்படி வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி தப்பிக்க போறாங்க, இல்ல போட்டோ எடுக்க போறாங்களா அப்படின்னு ஒரே ஆர்வமா போயிட்டு இருக்கீங்க. நானும் நினைச்சிட்டேன், மேல ரூம் கீழே ரூம் சைட் ரூம் எல்லா ரூமும் தேடிட்டு படிக்கட்டு கிட்ட இருக்க நம்ம ரேணுகா ரூம் கரெக்டா திறக்க வராங்க. எப்படி திறந்துருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிதாங்க நான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நம்ம விஜய் மல்லி அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு ஏமா நில்லு, யார் நீ என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கேன் சார், கணக்கெடுக்க வந்திருக்க சார் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டவொடனே விஜய், சரி அப்படியா, இந்த ரூமுக்குள்ள நீ ஏன் போற, சென்சஸ் கணக்கெடுக்க வந்தவங்க நாங்க சோப்பாவில் வந்தா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க, நீ செக் பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஏன் இந்த ரூம் வந்து திறந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்க, இல்ல சார் தாகமா இருந்துச்சு, தண்ணி குடிக்கலான்ட்டு வந்து யாரும் காணமேன்னு தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும், ஐடி கார்டை காட்டு, ஷோமி ஒரு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்கிறார். இந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க. ஐயோ மாட்டிக்கிட்டா ராசா அப்படின்னு சொல்லிட்டு உடனே, இல்ல சார் நான் சென்சஸ் தான், அந்த ஐடி கார்டு இருங்க காமிக்கிறேன் அப்படின்னு சமாளிக்கலான்ற இந்த டைம்ல தாங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்னடா சம்பவம் நடக்குதுன்னு கேக்குறீங்களா? என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொம்பளைக்கு ஒரு கால் வருது. யாருக்கிட்ட இருந்து வருது பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி கிட்ட இருந்து. ஆமாங்க, ராஜேஸ்வரி கிட்ட இருந்து கால் வருது. உடனே அந்த பொண்ணு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அந்த போன் காலை நம்ம விஜய் மல்லியும் பாத்துறாங்க. ஓ நீ அவ அமிச்ச ஆளு தானா, இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து நம்ம விஜய் அட்டன் பண்றாரு. என்ன ராஜேஸ்வரி, தூதெல்லாம் வேலை எல்லாம் பாக்குற போல, இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க, இன்னும் நீ திருந்தலையா, அசிங்கமா இல்லையா, மானங்கெட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேவலமா கேக்குறாருங்க. இவ்வளவு கேள்வியை வாங்கிட்டோம், ராஜேஸ்வரி என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இப்படியே அவங்க மாட்டி அசிங்கப்படுவாங்களா, இல்ல விஜய் என்ன பண்ண போறாரு, இவங்க இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட், சப்ஸ்கிரைப்.